finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ செகண்ட் டெஸ்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து செகண்ட் செஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் 155 ஃபார் 4 இங்கிலாந்து. ஸோ இந்த செஷன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா 60-40% டு இங்கிலாந்து. 40% இங்கிலாந்து ஏன் கொடுக்குறேன்னா கிட்டத்தட்ட 132 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் 60% ஏன் இந்தியாவுக்கு தரேன்னா 3 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்தியா. ஸோ முதல்ல நம்ம வந்து குல்தீப் யாதவ் தான் பாராட்டணும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுது. ஏன்னா ஒரு பக்கம் பென் டக்கெட் வந்து எப்படின்னா செட் ஆனால் அடிச்சுக்கிட்டே இருப்பார், அதாவது அடிக்கிறதே தெரியாது, டக்குன்னு பார்த்தா 50 இருப்பார். ஸோ அவர் விக்கெட் எடுத்தது ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். பட் த மேன் ஆஃப் த மூமெண்ட் ஒன்ஸ் அகெயின் பூம் பும்ரா. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், எதிர் அஸ்வின், குல்தீப் இல்லை பும்ரா ஏதாவது மேஜிக் பண்ணால் மட்டும்தான் இந்தியானால் கம்பேக் கொடுக்க முடியும். அண்ட் எக்ஸாக்ட்லி அதான் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ்வினால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. எஸ், அவருக்கு அந்த பவுன்ஸ் இருந்துச்சு, 2-3 பால் சூப்பராக போட்டார். பட் ஸ்டில் பேட்ஸ்மேன் ஈஸியாக விளையாடிட்டாங்க. எஸ்பெஷலி கிராலி வந்து ரொம்பவே சூப்பராக விளையாடினார் ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி அஸ்வினை. அண்ட் அஸ்வின் அவர் ஈஸியாக கவுண்டர் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓலியோ போப்பும் அப்படியே செட் ஆகிட்டே இருந்தார். அப்புறம் வந்து போட்டாரு பாருங்க ஒரு ஸ்பெல்லு பும்ரா, ஐயோ வேற லெவலுங்க. ஏன்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படி ஓகே நான் குல்தீப் கிரெடிட் கொடுத்தது கொஞ்சம் அக்சருக்கு கொடுப்பேன். ஏன்னா அந்த ஒரு ஷாட்டை தப்பாக ஆடிட்டார் கிராலி. அது கொஞ்சம் நல்ல பால் தான். அதாவது ஜென்ரலாக அக்சர் வந்து அடிச்சு போடுவார். அந்த பால் கொஞ்சம் வைடாக அப்படி தூக்கி போட்டார், 6 அடிக்கலாம் ஏறி போனார், டாப் எட்ஜ். ஆனால் செம கேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா அந்த கேட்ச் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். விட்டு இருந்தா கிராலி நின்று இருந்தா 100 இல்லைங்க, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு 150-200 கிட்ட அடிச்சிருப்பார் போல. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக விளையாடிட்டு இருந்தார் கிராலி. ஸோ அவர் விக்கெட்டும் ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேட்ச். அட்லீஸ்ட் பேட்டிங்கில் பெருசாக பண்ணலனாலும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தான் ஐயர் அட்லீஸ்ட் இப்போ பண்ணார். தட் இஸ் ஒன். அதுக்கப்புறம் பும்ரா வந்து எடுத்தார் பாருங்க 2 விக்கெட். அதுதான் மேசிவ் விக்கெட். ஏன்னா ஜோ ரூட் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒன் செட் ஆனால் இந்த மாதிரி விக்கெட்டில் அவுட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பர்ஃபெக்டாக கரெக்டாக ரோஹித் சர்மா கொண்டு வந்தார் ஜஸ்பிரீத் பும்ராவை. ஸோ அவரோட கேப்டன்ஷிப் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு இந்த டெஸ்ட் மேட்ச்க்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்திருக்காரு. எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் முகேஷ் குமாரோட செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்டிஃபையே கிடையாது. அது நம்ம அப்புறமா ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நம்ம அப்புறமா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பும்ராவை கரெக்டான மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா ஜோ ரூட்டை ஆல்ரெடி நிறைய தடவை அவுட் ஆக்கியிருக்காரு பும்ரா. ஸோ லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அந்த LPW எடுத்தார். ஸோ அந்த ஒரு காம்பினேஷனில் உள்ளே கொண்டு வந்தார். அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்விங்கர், அதாவது ரிவர்ஸ் ஸ்விங் ஆகி உள்ளே வந்துக்கிட்டே அந்த பால் டக்குன்னு ஒரு பால் ஷேப் ஆகி வெளில போச்சு, எட்ஜ் வாங்கிட்டாரு. கில் அந்த கேட்சை பிடிச்சிட்டாரு. ஸோ க்ரூஷியல் விக்கெட்டாக இருந்துச்சு. அதை விட அடுத்த விக்கெட் ஓலியோ போப் ஒரு யாக்கர் போட்டார் பாருங்க பும்ரா. சும்மா ஸ்டெம்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுங்க. அதாவது கிளாசிக் பும்ரா யாக்கர். ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது டெஸ்ட் மேட்ச்சில் மாதிரி கிட்டத்தட்ட 3 ஸ்டெம்பு பிடிங்கிட்டு போகிறது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி அந்த பக்கம் ஆண்டர்சன் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே பும்ரா. நம்ம வந்து ஆண்டர்சனையும் பும்ராவும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆண்டர்சன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலிங்கில் ஒரு சச்சின் டெண்டுல்கர், புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு. இன்னும் ஃபிட்டாக இருக்காரு. 41 இயர்ஸ் ஆச்சு. எல்லா கண்டிஷன்ஸும் இட்ஸ் அ ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். வேற பும்ரா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் பெஸ்ட் டெஸ்ட் போலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வரிசையில் இவரும் இருக்காரு. ஸோ அந்த வகையில் 2 டீம்லையுமே ஸ்கில்ஃபுல் போலர் இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமும் அந்த ரிவர்ஸ் ஸ்விங், ஒரு பக்கம் பாலை ஷைன் பண்ணி ஒரு பக்கம் ரஃபாக வைக்கிறதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு டைமில் வந்து ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ அடிக்கும் போது ஒரு மாதிரி தரையில் அடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பும்ரா சொல்லிட்டு இருந்தார், தரையில் அடிக்காதீங்களா, தூக்கி கையில் கொடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஷைன் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ரஃப் பண்ணின்னு இருக்கும், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணின்னு இருக்கும், பாலை கெடுத்துறாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த 2 விக்கெட் எடுத்தார், விச் இஸ் வெரி டேம் க்ரூஷியல் ஃபார் இந்தியா. ஸோ இந்த செஷன் இந்தியாவுக்கு நல்லபடியாக போயிடுச்சு. பட் அப்படியே விட்டுறக்கூடாது. உங்களுக்கு இங்கிலாண்டை பற்றி நல்லா தெரியும். எஸ்பெஷலி இப்போ விளையாடிட்டு இருக்க பேர் பேர்ஸ்டோ அண்ட் ஸ்டோக்ஸ். பேர்ஸ்டோ ஒரு பக்கம் 30 odd ரன்ஸோ 28 ரன்ஸோ நல்லா செட்டில் ஆகிட்டாரு, சூப்பராக விளாட்றாரு, நல்லா ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி விளாட்றாரு. ஸோ பேர்ஸ்டோ அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக வந்து நிற்கிறாங்க. இந்த விக்கெட்டை கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக அந்த கேமுக்குள்ளே வந்துடலாம். ஏன்னா இதுதான் த்ரெட்டனிங் பார்ட்னர்ஷிப். இதை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது பென் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் எஸ் கீழே லோவர் ஆர்டர்லாம் அவங்களுக்கு நம்ம பேட்ஸ்மேன் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் விட அவங்க நல்ல பிளேயர்ஸ் தான், அது நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இங்கிலாண்டை சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ண. அவ்வளோதான், பாசிட்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது, பும்ராவை நம்ம நம்பலாம். அண்ட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீ 5th bowler கொண்டு வந்த முகேஷ் குமாரை நீ வந்து ஃபஸ்ட்டு 2 ஓவர் கொடுத்தா 22 ரன், திருப்பி ஒரு ஓவர் கொண்டு வந்தால் அப்பவும் பவுண்டரி கொடுத்தாரு, திருப்பி அடுத்த ஒரு ஓவர் ஒரு ஸ்பெல்லுக்கு கொண்டு வந்தால் அப்பவும் பவுண்டரி கொடுத்தாரு. அதாவது எஃபெக்டிவே இல்லை. ஸோ அது ஒரு பக்கம் என்னாச்சு, பும்ரா கிரியேட் பண்ண ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே இந்தியாவுக்கு. முகேஷ்குமார் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இந்தியா வந்து நல்ல நிலைமையில் இருந்த கூட அவர் வந்து போலிங் போட்டால் பேட்ஸ்மேன் ஈஸியாக அடிச்சிடுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் பார்த்துக்கோங்க அந்த செலெக்ஷனு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இங்கிலாந்து 500 அடிப்பாங்கன்னு. பட்
இந்தியா நல்லா கம்பேக் கொடுத்துட்டாங்க. பட் இந்த 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் அண்ட் பேர்ஸ்டோ ரொம்ப த்ரெட்டனிங்காக போயிட்டு இருக்கு. இதை உடைக்கணும்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா அடுத்த ஒரு ஸ்பெல் வந்தால் தான் முடியும். ஏன்னா அஸ்வின் ரொம்பவே சாஃப்டாக இருக்காரு. ஒரு பக்கம் குல்தீப் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அக்சர் அப்பப்போ நல்லா போடுறாரு. பட் ஓரளவுக்கு விளையாடிடுறாங்க. குல்தீப்பும் பும்ராவும் மட்டும் தான் கொஞ்சம் த்ரெட்டனிங்காக இருக்காங்க. இந்தியாவுக்கு இது மஸ்ட் வின் கேம். ஸோ இவங்க இந்த 2 போலரையும் எவ்வளோக்கு எவ்வளோ இவர் ரோஹித் யூஸ் பண்ணுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்தியாவுக்கு நல்லது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி தேர்ட் செஷன் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேல நான் ரிவ்யூவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.